அரசியல் நடத்துவோர் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக மீது தாக்குதலை நடத்துகிறார்கள். திமுக மீது வன்மத்தை கக்குவதாகவும் வதந்திகளை பரப்புவதாகவும் தோல்வி பயத்தில் நடுங்குவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். வீடுகளுக்கு ஒரே பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் பெற்றிருந்தாலும் 100 யூனிட் இலவச மின்சாரத்தை தொடர்ந்து வழங்க வேண்டும். வாடகைதாரர்கள் மாறினால் அதை காரணம் காட்டி மின் இணைப்பை துண்டிக்கக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஞாயிறு விடுமுறை என்பதால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. போக்குவரத்து நெரிசலால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து செல்லும் வாகனங்கள். கேரளாவின் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரளா அணை கட்ட முயற்சிப்பதற்கு கண்டனம். தமிழக கேரள எல்லை பகுதியான சின்னாறு சோதனை சாவடியில் விவசாயிகள் போராட்டம். கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைப்பது தாமதமாக வாய்ப்பு. 6 மாதங்களில் தயாராகும் என கூறப்பட்ட நிலையில் 5 மாதங்கள் நிறைவடைந்தும் 50 விழுக்காடு பணிகள் முடிவு. திருவாரூரில் திருமணத்திற்கு வைக்கப்பட்ட திமுக கொடிக்கம்பத்தில் மின்சாரம் பாய்ந்து ஒருவர் உயிரிழப்பு. உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். ஏற்காட்டில் இன்றுடன் நிறைவு பெறுகிறது கோடை விழா. போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் என களைகட்டும் கொண்டாட்டம். தென்மேற்கு வங்கக்கடலில் மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் ரிமல் புயல். வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தை ஒட்டிய கடற்கரை பகுதியில் இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என கணிப்பு. திருவள்ளூர் அருகே காக்கலூரில் ஆவின்பால் பண்ணை மேலாளர் சஸ்பெண்ட். அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக பாலை லாரிகளில் அனுப்பி வைத்ததாக புகார். தெய்வ மகன் அல்ல, டெஸ்ட் டியூப் பேபி என பிரதமர் மோடியை விமர்சித்த நடிகர் பிரகாஷ்ராஜ். கலைஞன் அமைதியாக இருந்தால் சமூகம் கோழையாக மாறிவிடும் என கருத்து. பள்ளி செல்லும் வயதுடைய அனைத்து குழந்தைகளையும் பள்ளிகளில் சேர்க்க வேண்டும். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவுறுத்தல். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ தேர் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சேர்ந்து தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நெய்வேலியில் மதுபோதை ஆசாமியின் பைக் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவர் சாலையில் சடலமாக கிடந்ததால் பரபரப்பு. உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி சாலையில் உடலை வைத்து பொதுமக்கள் போராட்டம். ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரளா அரசை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழக கேரள எல்லைப் பகுதியான சின்னாற்றில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். சக்திவேல், கள நிலவரம் என்ன? சிவரஞ்சனி, அதாவது திருப்பூர் மாவட்டம் முடுமலை அருகே உள்ளது அமராவதி அணை. இந்த அமராவதி அணையின் மூலம் புதிய மற்றும் பழைய ஆயக்கட்டு விவசாயிகள் 55 ஏக்கர் பாசன விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் பல கிராமங்களில் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் அமராவதி அணை உள்ளது. அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியிலான பாம்பாற்றின் குறுக்கே கேரளா அரசு தடுப்பணை கட்டிய நிலையில் தற்போது இடுக்கி மாவட்டம் வட்டவாடா பகுதியில் உள்ள சிலந்தி ஆற்றை தடுத்து தடுப்பணை கட்டி வருகிறது கேரள அரசு. இதனால் அமராவதியின் நீர்வரத்து கேள்விக்குறியாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமராவதியின் மூலம் திருப்பூர் மற்றும் கரூர் 2 மாவட்டங்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் சுமார் 55 ஏக்கர் நெல் பயிரிடும் விவசாயிகள் நிலங்கள் மற்றும் தென்னை, வாழை, கரும்பு உள்ளிட்ட நிலங்களில் அமராவதி ஆற்றின் மூலம் பயன்பெற்று வருகிறது. அமராவதி பாசனத்தில் 2 போக நெல் சாகுபடி தண்ணீர் பற்றாக்குறையான சூழ்நிலையில் விவசாயம் செய்து வரும் விவசாயிகள்
தற்போது கேரள அரசு சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டியதால் ஒரு போக நெல் சாகுபடிக்கே தண்ணீர் கிடைக்காத வேதனை தெரிவித்து வருகின்றனர். இதனால் பல விவசாயிகள் எதிர்ப்புகளை தெரிவித்தும் மேலும் நடைபெற்று வரும் பணிகளை நிறுத்த கோரி விவசாயிகள் நமது நியூஸ் 18 தமிழ் செய்தி வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நமது நியூஸ் 18 தமிழ் செய்தி வாயிலாக செய்தியை ஒளிபரப்பு செய்ததால் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயிகளும் கட்சி தலைவர்களும் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தென்மண்டல பசுமை தீர்ப்பாணையம் உரிய அனுமதி பெறாமல் சிலந்தையாற்றின் குறுக்கே எவ்வித கட்டுமான பணிகளையும் கேரள அரசு மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவிட்டது. இதேபோல் தமிழக முதல்வரும் அமராவதி பாசன விவசாயிகளின் அச்சத்தை போக்கும் வகையில் சிலந்தையாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை நிறுத்த கேரள அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் தற்போது அப்பகுதியில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கேரளா தமிழக எல்லையில் உள்ள சின்னாறு சோதனை சாவடியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது கேரள அரசு உடனடியாக சிலந்தையாற்றின் குறுக்கே கட்டி வரும் தடுப்பணையை நிறுத்த வேண்டும். தொடர்ந்து அமராவதி பாசன விவசாயிகள் வாழ்வாதாரத்தை கை வைத்து வரும் கேரள அரசு மேற்கொண்டு வரும் எந்த தடுப்பணைகளும் கட்டாமல் இருக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல். மதவெறி அரசியல் நடத்துபவர்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக மீது தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள மு.க.ஸ்டாலின் ஜூன் 4ஆம் தேதி வெற்றிக் கொடி ஏற்றுவோம் என சூளுரைத்துள்ளார். கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழாவையொட்டி திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் திமுக என்றாலே சமூக நீதி, மத நல்லிணக்கம், எளிய மக்களின் வாழ்வுரிமை, மாநில சுயாட்சி, ஆதிக்க மொழிகளிடமிருந்து தாய்மொழியை பாதுகாத்தல் என இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டங்கள் என்ற எண்ணத்தை கருணாநிதி தனது செயல்களால் பதிவு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதனால்தான் சமூக நீதிக்கு எதிராகவும் மாநில உரிமைகளை பறிக்கின்ற வகையிலும் இருக்கக்கூடிய மதவெறி அரசியல் நடத்துவோர் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக மீது தாக்குதலை நடத்துவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவினர் மீது வன்மத்தை கக்கி வதந்திகளை பரப்புவதாக சாடியுள்ள ஸ்டாலின் தோல்வி பயத்தில் நடுங்குவதை அவர்களின் குரல் வெளிப்படுத்துவதாகவும் விமர்சித்துள்ளார். திமுக தோழமையில் புதிய இந்தியா உருவாகப் போவதை உள்ளுர உணர்ந்து அவர்கள் புலம்புவதை காண முடிவதாகவும், நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதி வெற்றிக் கொடி ஏற்றுவோம் என்றும் ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். வரத்து குறைந்ததன் காரணமாக சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் சென்னை கோயம்பேடு சந்தைக்கு காய்கறி வரத்து குறைந்துள்ளது. இதனால் பீன்ஸ், அவரைக்காய், பச்சை மிளகாய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. குறிப்பாக 1 கிலோ பீன்ஸ் 200 ரூபாய் முதல் 220 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. பச்சை பட்டாணி 200 ரூபாய்க்கும், பூண்டு 230 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரையும் விற்கப்படுகிறது. இஞ்சி 100 ரூபாய் முதல் 140 ரூபாய் வரையும், அவரைக்காய், பச்சை மிளகாய் தலா 80 ரூபாய்க்கும், பாகற்காய், வெண்டைக்காய், சின்ன வெங்காயம் தலா 60 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கேரட், முள்ளங்கி 50 ரூபாய்க்கும், தக்காளி 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஒரு கடையில் வந்து கேட்டால் அடுத்த கடையில் வேறுன்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் இங்கே ஹோல்சேலில் வாங்குறீங்க, ரீட்டெயிலாக அதுக்கு மேலே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏரியாலலாம் காய் வந்துட்டு வாங்க, இப்போ வந்து வர்றது கிடையாது. மார்க்கெட்டில் வாங்கினா தான் உண்டு. கடையிலலாம் ரொம்ப ரேட்டு. வரத்து குறைந்ததால் காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளதாகவும் வரும் வாரங்களில் காய்கறிகளின் விலை குறையும் என்றும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். காரணமாக விளைச்சல் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அதனால இல்லை செடியெல்லாம் சாஞ்சிடுச்சு. நம்மளும் அது இருந்துச்சுன்னா வந்துக்கிட்டே இருக்கும். பாதி இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 லோடு வர இடத்துல 7 லோடு 8 லோடு அங்கேயே வருது. அதனால இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஏலம் ஜாஸ்தி ஆகிடுது. வர வாரத்தில் சரக்கு ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, சரக்கு அங்கேயே நிறையா வர ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் வந்து இந்த ரேட் நீடிக்காது. ஆமாம், ஒரு எப்படினாலும் 20 நாள் அதிகபட்சம் ஆகும். அப்புறம் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக பழைய நிலைமைக்கு வந்துடும்.
கொடைக்கானலில்